சிந்தூர் தாக்குதலுக்குள்ளான 9 இடங்களின் தற்போதைய நிலை. பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்தின் கீழுள்ள காஷ்மீர் பகுதிகளில் உள்ள தீவிரவாதிகளின் மறைவிடங்களில் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் எந்த பொதுமக்களையும் ராணுவ தளங்களையும் குறிவைக்கவில்லை என்றும் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, தீவிரவாத இடங்களை மட்டுமே குறிவைக்கப்பட்டதாகவும் இதில் பொதுமக்கள் யாரும் பலியாகவில்லை எனவும் தெரிவித்தார். ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் 46 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பவல்பூர், முரிட்கே, சியால்கோட், சஹாம்ரூ, குல்பூர், பிம்பர், கோட்லி மற்றும் முசாஃபராபாத் ஆகிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சரி, இதுவரை இந்த தாக்குதல்கள் குறித்து இரு தரப்பிலும் அளிக்கப்பட்ட விளக்கங்களை பார்த்தோம். இனி இந்தியாவின் தாக்குதல்கள் நிகழ்ந்த இடங்கள் எங்கு அமைந்துள்ளன, அங்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது அகமதுபூர் ஷர்கியா. இந்த அகமத்பூர் ஷர்கியா பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பஹவல்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாகும். இந்த பகுதியில் உள்ள சுபன் மசூதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் தலைமையிடம் பஹவல்பூரில்தான் அமைந்துள்ளது. அல் சபீர் மதராசா, ஜாமியா மஸ்ஜித், ஷுபான் ஆகியவையும் இதன் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முரிட்கே என்கிற நகரம். இது லாகூரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. முரிட்கே மாவட்டத்தில் உள்ள அல்குரா மசூதி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் 4 இந்திய தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்டதாகவும் இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் இருவரை காணவில்லை எனவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இங்கு பல முக்கிய அலுவலகங்களும் அரசாங்க கட்டடங்களும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. அடுத்ததாக ஷவாய் நல்லா என்கிற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிலால் மசூதியும் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளது. முசாஃபராபாத்தில் மலையை நோக்கி செல்லும் பிரதான சாலையில் ஷவாய் நல்லா அமைந்துள்ளது. இந்த மலையின் உச்சி பகுதி ஷாஹித் கலி என்று அழைக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளான ஷவாய் மற்றும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சமான்பந்தி பகுதிகளை சேர்ந்த மக்கள் நகரின் வேறு இடங்களுக்கு பெயர்ந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய காஷ்மீரில் அமைந்துள்ள கோட்லியில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோட்லி இஸ்லாமாபாத்திலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிற்கு அருகே அமைந்துள்ளது. கோட்லியில் உள்ள மசூதி குறிவைக்கப்பட்டு ஒரு 16 வயது பெண்ணும் 18 வயது இளைஞரும் உயிரிழந்த நிலையில் 2 பெண்கள் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பஹவல்பூர் மற்றும் முரிட்கே ஆகிய 2 முக்கிய பயங்கரவாத முகாம்களில் மிகப்பெரிய தாக்குதல்கள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூரில் அதிக எண்ணிக்கையிலான பயங்கரவாதிகள் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.